பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய பகுதியில் சிவனாரின் ஓர் அழகான லீலையை செவிமடுக்கலாம். தேவராஜன் தேவேந்திரன் உரையாடி முடித்ததும் அவனது மைத்துனரான ஸ்ரீ நாரதர் பலி மன்னனுக்கு விளக்கி, தைத்திய அரசே, உங்களிடம் அடைக்கலம் தேடி வருபவர்களின் உயிரை காப்பது பெரியவர்களின் கடமையாகும். பிராமணர்கள், நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் அடைக்கலம் தேடி வந்தவர்களை பாதுகாக்காதவர்கள் பிரம்மநாசகாரகர்கள் என்று கூறினார். இந்த நேரத்தில் தேவேந்திரன் சரணாகதன் என்ற வார்த்தையுடன் தனது பரிசினை உங்களுக்கு வழங்க வருகிறார். அதனால்தான் அவற்றை உங்கள் முழு பலத்துடன் பாதுகாத்து வளர்ப்பது உங்கள் கடமையாகும். இதில் உங்களுக்கு எந்த ஐயமும் இருக்கலாகாது. நாரத முனிவரிடமிருந்து இதனை கேட்டு நன்மை தீமை அறிவில் சிறந்தவரான அசுர அரசன் பலி தனது சொந்த ஞானத்தை குறித்து சிந்தித்தான். பின்னர் அவன் மக்களின் பாதுகாவலர்கள் மற்றும் தேவர்களுடன் தேவேந்திரனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றான். மேலும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்ட தேவேந்திரனும் மன்னன் பலிக்கு உறுதியளிக்கும் வகையில் தொடர்ச்சியான சபதங்களை மேற்கொண்டான். எப்போதும் சுயநலத்தில் கவனம் செலுத்தி பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்ற தேவராஜ்யமான தேவேந்திரன் சூதல ராஜ்யத்தில் மன்னன் பலியுடன் குடியேறினான். அங்கு வசித்த போது பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் பலி சக்கரவர்த்தியின் அவையில் அமர்ந்திருந்த போது ஞானியான தேவேந்திரன் பலியை கண்ட புன்னகையுடன், வீரனே, உனக்காக கிடைக்க வேண்டிய நமது யானைகள், குதிரைகள் மற்றும் பல விலைமதிப்பற்ற கற்கள் கடலில் விழுந்து விட்டன. எனவே அவற்றை கடலில் இருந்து மீட்க நாம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் என்றார். இது உங்கள் பணிக்காக செய்யப்பட வேண்டும். கடலை கடைவது தகுதியானதாக இருக்கும். தேவேந்திரனின் தூண்டுதலால் இவ்வாறு பலி சக்கரவர்த்தி பிரார்த்தனை செய்து இந்த கடலை கடையும் காரியத்தை எப்படி செய்வது என்று வேண்டினான். அதே கணத்தில் மேகங்களை போன்ற ஆழமான குரலில் வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. தேவர்களே, அசுரர்களே, நீங்கள் சீரசாகரம் என்று அழைக்கப்படும் திருப்பார்கடலை கடையுங்கள். இந்த பணி உங்கள் வலிமையை அதிகரிக்கும். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. தேவர்களே, அசுரர்களே, மந்தார மலையினை கடையும் மத்தாகவும், அதாவது கோலாகவும், வாசுகேனும் பாம்பை கயிறாகவும் ஆக்குங்கள். பிறகு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைய தொடங்குங்கள். வானத்திலிருந்து வந்த இந்த குரலை கேட்டு ஆயிரக்கணக்கான தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய தயாராகி தங்கம் போல் ஜொலித்தபடி மந்தர மலைக்கு சென்றனர். அந்த மலை நேராகவும் வட்டமாகவும் மிகவும் தடிமனாகவும் மிகுந்த ஒளியுடனும் இருந்தது. பல வகையான இரத்தினங்கள் அதன் அழகை மெருகேற்றின. அது சந்தனம், பாரிஜாதம், நாகமலர், ஜாதிக்காய், சம்பா மற்றும் பல வகையான மரங்களால் நிறைந்திருந்தது. அந்த பெரும் மலையை கொடுத்து தேவர்கள் அனைவரும் கரம் கூப்பி, பிறருக்கு நன்மை செய்பவனே மகா அரசன் அல்லவா, நாங்கள் அனைவரும் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கவே இங்கு வந்துள்ளோம், அதனை கேட்பாய் என்றனர். அவ்வாறு கூறியதும் மந்திராலோசனன் மனித உருவில் தோன்றி, தேவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் என்ன நோக்கத்திற்காக வந்துள்ளீர்கள் என்று கூறுங்கள் என்றான். அப்போது தேவேந்திரன் இனிய குரலில், மந்திரமலையே, நீ எங்களுடன் தங்கி ஒரு பணியில் எங்களுக்கு உதவுவாய். நாங்கள் சமுத்திரங்களை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எடுக்கப் போகிறோம். இந்த பணிக்கு நீயே கடையும் பகுதியாக மாறுவாய் என்றான். மந்திரமலை மிக நன்று என்றது. இவ்வாறு கூறி மந்திரமலை அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டது. தேவர்களே, அந்த தெய்வீக பணி நிறைவேறியது. அவர் அசுரர்களையும் குறிப்பாக தேவேந்திரனையும் கண்டு, தேவர்களின் நற்குணமுள்ள அரசனே, நீ உன் வஜ்ராயுதத்தால் என் இறக்கைகளையும் வெட்டிவிட்டாய். அப்படி இருக்க உன் பணியை நிறைவேற்றுவதற்காக நான் எப்படி அவ்வளவு தூரம் நடந்து செல்ல முடியும் என்று கூறியது. உடனே தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் அந்த ஒப்பற்ற மலையை க்ஷீரசாகரத்திற்கு, திருப்பார்கடலிற்கு எடுத்து செல்லும் ஆசையுடன் வேரோடு பிடுங்கினார்கள். ஆனால் அவர்களால் அதை தாங்க முடியவில்லை. அந்த மாபெரும் மலை அதே கணத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மீது விழுந்தது.
சிலர் இழுத்து செல்லப்பட்டனர், சிலர் கொல்லப்பட்டனர், சிலர் மயங்கி விழுந்தனர், சிலர் ஒருவரை ஒருவர் சபிக்கவும் கூச்சலிடவும் தொடங்கினர். மேலும் சிலர் பெரும் பலியையும் அனுபவித்தனர். இவ்வாறு அவர்களின் முயற்சியும் மன உறுதியும் அளிக்கப்பட்டன. சுதாரித்து கொண்ட அந்த தேவர்களும் அசுரர்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டத் தொடங்கினர். அந்த நேரத்தில் தேவர்களின் பணியை நிறைவேற்றுவதற்காக கருடாழ்வாரின் முதுகில் அமர்ந்திருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் திடீரென தோன்றினார். அவரே அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்பவர். அவர் தேவர்களையும் அசுரர்களையும் நோக்கி விளையாட்டுத்தனமாக அந்த மாபெரும் மலையை தூக்கி கருடனின் முதுகில் வைத்தார். பிறகு அந்த தேவர்களும் அசுரர்களும் அவரை ஷீர சமுத்திரத்தின் திருப்பார்கடலின் வடகரைக்கு அழைத்து சென்று சிறந்த மலையான மந்திர மலையை கடலில் போட்ட பிறகு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டனர். அதன் பின்னர் எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் தங்களுடன் அழைத்து கொண்டு அவர்கள் வாசுகி நாகத்திடம் சென்று அவரிடமும் தங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு மந்திர மலையை கடையும் கோலாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையத் தொடங்கினர். அந்த மலை கடலில் மூழ்கி கயிற்றின் அடிமட்டத்தை அடைந்தது. அப்போது லக்ஷ்மி தேவியின் நாயகரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி ஒரு ஆமையின் வடிவத்தை கூர்மத்தின் வடிவத்தை எடுத்து உடனடியாக மந்திர மலையை மேலே தூக்கினார். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் நிகழ்ந்தது. பின்னர் தேவர்களும் அசுரர்களும் கடையும் கோலை சுழற்ற தொடங்கிய போது குருவின் ஞானம் போன்ற உறுதியான ஆதரவு இல்லாததால் அந்த மலை அங்கும் இங்கும் ஆடத் தொடங்கியது. இதனை கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மந்திர மலையின் அடித்தளமாகி தனது 4 கரங்களையும் மத்துக்களாக கொண்டு அந்த மலையை கடைந்தார். அவர் கடலை பிடித்து அதை உண்பதற்கு ஏற்றதாக மாற்றினார். பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து க்ஷீரசாகரத்தை பெரும் சக்தியுடன் திருப்பார்கடலினை கடையத் தொடங்கினர். ஆமை வடிவில் இருந்த பகவானின் முதுகு பிறவியிலிருந்தே கடினமாக இருந்தது. அதன் மீது நகர்ந்த மலை போன்ற மந்தாரம் இடியை போல கடினமாக இருந்தது. அவை இரண்டின் உராய்வினால் கடலில் ஒரு பெரும் நெருப்பு தோன்றியது. அதனுடன் ஹாலஹால விஷமும் உருவானது. அந்த விஷத்தை முதலில் நாரத முனிவர் கண்டார். அப்போது மிகவும் புத்திசாலியான அந்த மைத்துனர் தேவர்களை அழைத்து, அதித்தி குமாரர்களே, இப்போது நீங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லா துன்பங்களையும் அளிப்பவரான சிவபெருமானை வழிபடுங்கள். அவரே பரம்பொருளும் பரமாத்மாவின் வடிவமும் ஆவார். யோகிகள் கூட அவரை தியானிக்கிறார்கள் என்றார். தேவர்கள் தங்கள் சுயநலன்களில் மூழ்கி கடலில் இருந்து விலகி நின்றனர். தங்கள் சொந்த ஆசைகளில் மூழ்கி இருந்ததால் அவர்களால் நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்க இயலவில்லை. அந்த முயற்சியினை மட்டுமே நம்பி அவர்கள் திருப்பார்கடலை கடைந்து கொண்டிருந்தனர். இப்போது அளவுக்கு அதிகமான கடைதலால் ஹாலஹால விஷம் தோன்றியது. அந்த விஷமானது 3 உலகங்களையும் அழிக்கப் போகிறது. அந்த கர்ப்பம் கொண்ட விஷம் தேவர்களின் உயிரை பறிப்பதற்காக அவர்களிடம் வந்து மேலும் கீழும் எல்லா திசைகளிலும் பரவி எல்லா உயிரினங்களையும் விழுங்குவது போல் தோன்றியது. அந்த காலக்கூட விஷத்தை அவரிடம் ஒப்படைத்த பின்னர் எல்லா தேவர்களும் அசுரர்களும் நாகராஜரான வாசுகி அரவும் மந்திராச்சல மலையையும் தங்கள் கரங்களில் ஏந்தியபடி அங்கேயே விட்டு ஓடிவிட்டனர். அந்த நேரத்தில் சிவபெருமானே உலகை அழித்த அந்த காலக்கூட விஷத்தை விழுங்கினார். அவர் விஷத்தை தூய்மைப்படுத்தினார். இவ்வாறு சிவனாரின் பேரருளால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், அப்போது திரிலோகி மக்கள், 3 உலோக மக்கள் அனைவரும் காலக்கூட விஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர். மீண்டும் தேவர்கள் சமுத்திர மண்டலத்தை திருப்பார்கடலினை கடையத் தொடங்கினர். இதன் அடுத்த பகுதியை நாளைய பகுதியில் நாம் செவிமடுக்கலாம். இன்றைய பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.